படத்திற்காக தன்னுடைய நிறத்தையே மாற்றிய பழம்பெரும் நடிகை, கழுவி ஊற்றிய பிரபலங்கள், வாயடைக்க வைத்த வெற்றி. பொதுவாக சினிமாவில் கதாநாயகர்கள்தான் தங்களது ஒவ்வொரு படத்திலும் தங்களது கெட்டப்களை மாற்றி நடிப்பது வழக்கம். ஆனால் ஒரு சில ஹீரோயின்களை தவிர மற்றவர்கள் வந்து டூயட் பாடிவிட்டு போகும் லிஸ்ட்டு தான் சினிமாவில் அதிகம். அந்த காலத்திலேயே தனது மார்க்கெட் போனாலும் பரவாயில்லை என்று இந்த படத்தில் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று தனது தோற்றத்தையே மாற்றி நடித்தவர் நடிகை விஜயகுமாரி. தனது நிறத்தையே கருப்பாக மாற்றி மேக்கப் போட்டு கொண்டு நடித்த படம்தான் நானும் ஒரு பெண் என்ற திரைப்படம். இப்படம் தயாராகி கொண்டிருந்த போது கருப்பு நிறத்தில் நடித்தால் ரசிகர்கள் விரும்ப மாட்டார்கள், இதுவரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பேரும் புகழும் பறிபோய்விடும் என்று பலரும் பயமுறுத்தினார்களாம். இதனால் விஜயகுமாரிக்கும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி அவர் கருப்பு பெண்ணாக நடித்தது எப்படி தெரியுமா? நானும் ஒரு பெண் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய வேளையில் படத்திற்காக போடப்பட்ட கருப்பு மேக்கப்புடன் வேறு சில படப்பூஜை நிகழ்ச்சிக்கு விஜயகுமாரி செல்கையில் அவரை பார்த்தவர்கள் எல்லோரும், நடிகைகளை அழகாக பார்க்கத்தான் ரசிகர்கள் விரும்புவார்கள், நீ இந்த கருப்பு மேக்கப்பில் நடித்து உன் பெயரையே கெடுத்து கொள்ளப் போகிறாய் என்று சொன்னார்களாம். இதனால் அவரின் திரை எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்று பயந்தாராம். குழப்பத்தில் இருந்த விஜயகுமாரியை சிவாஜி என்னவென்று கேட்க, ஏவிஎம் தயாரிக்கும் நானும் ஒரு பெண் படத்தில் இப்படி நடிக்கிறேன் என்று கூற, உடனே சிவாஜி, விஜி, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, நான் பெண்ணா இருந்திருந்தா ஏவிஎம் செட்டியார் அவர்களிடம் போய் இந்த வேடத்தில் நான் நடிக்கிறேன், எனக்கு கொடுங்கள் என்று கேட்டிருப்பேன் என்றார். அத்துடன் விஜி, இந்த கருப்பு வேடம் உனக்கு பெரிய புகழை கொடுக்கப் போகிறது, மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மனதை குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக நடி என்று வாழ்த்தினாராம். அவர் வாழ்த்தியது போலவே நானும் ஒரு பெண் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் சிறந்த படத்துக்கான மத்திய அரசின் விருதையும் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றது. இதில் SSRக்கு ஜோடியாக நடித்த நடிகை விஜயகுமாரி நடித்திருந்தார். மேலும் SV ரங்காராவ், AVM ராஜன், புஷ்பலதா ஆகியோரும் நடித்திருந்தார்கள். பழம்பெரும் இயக்குனர் திருலோகச்சந்தர் இயக்கிய படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடியது. இப்படத்தை பார்த்த பெண் ரசிகை ஒருவர் தான் எழுதிய கடிதத்தில், நான் கருப்பாக இருக்கிறேன் என்பதால் என் கணவர் என்னை வெறுத்தார், கல்யாணமாகியும் கன்னியாகவே வைத்திருந்தார், இந்நிலையில் நீங்கள் நடித்திருந்த நானும் ஒரு பெண் படத்தை அவர் பார்த்துவிட்டு வந்தார், அதன்பின் அவர் மனம் மாறி என்னுடன் அன்பு காட்டினார், எங்கள் வாழ்வும் மலர்ந்தது, நாங்கள் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், இதற்கு காரணம் நானும் ஒரு பெண் படத்தில் நீங்கள் கருப்பாக நடித்ததுதான் என்று எழுதி அதில் நன்றி என்பதையும் அவருடைய இரத்தத்தில் எழுதி வைத்திருந்தாராம்.